இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், நீங்க பணி செய்யற இடமா இருக்கலாம், உங்க குடும்ப உறவுகளா இருக்கலாம், உங்க சூழ்நிலைகளா இருக்கலாம், எனக்கு உதவி செய்யறதற்கு யாரும் இல்லை. அநியாயமாக நான் நடத்தப்படுகிறேன், அநியாயமா நான் நடத்தப்படுறேன். நான் என்ன வேலை செஞ்சாலும் அதற்கான அங்கீகாரம் என்ன செய்யல, கிடைக்கல. நான் என்ன செஞ்சாலும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல நீங்க நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் செய்வதை மனுஷருக்கென்று செய்யாமல் யாருக்கென்று செய்யணுமா? கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நம்ம கண் பார்வைக்கென்று செய்யாமல், உதடுகளுக்கென்று நம்ம செய்யாமல், வாய் வார்த்தையினால் நம்ம பேசாம, கொடுக்கப்பட்ட வேலை எனக்கு நமக்கு மேல இருக்கிறவங்க கொடுக்கப்பட்டது இல்லை. அதை யாரு கொடுத்திருக்கிறா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்கு நீங்க உண்மையா இருந்து பாருங்க, உங்களுக்கு கிரெடிட் மனுஷங்க கிட்ட இருந்து இல்ல, யார்கிட்ட இருந்து வரும்? தேவன் கிட்ட இருந்து வரும். இது நிறைய பேருக்கு இந்த ரகசியம் புரியுறது இல்ல. கூட இருக்கிறவங்களோட போட்டி போட்டு நம்முடைய வேலையை நம்ம ஒழுங்கா செய்யறது இல்ல. அவங்க மட்டும் என்ன செய்யல, ஒழுங்கா செய்யல. இவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க அப்படி செய்யறாங்க. இது எல்லாம் உண்மைதான். நீங்க என்ன பண்றீங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க கர்த்தருக்கென்று அதை நீங்க செய்யும் பொழுது உயர்வு தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வராது. எங்க இருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.